இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. இதில் இருக்கிறது வந்து தண்ணி. அதோட நான் இங்க் கலக்க போகிறேன். ரைட், மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. ரைட், இது சேர்ந்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்கள். இந்த ஒரு உண்மை தெரிஞ்சாலே நம்ம ஓவராக திங்க் பண்ணுறோம்ல, அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். சில வழிகள் நம்ம எவ்வளவுதான் தெளிவாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை விட்டு நிறத்தையே மாற்றிடும். நம்மளுடைய உணர்ச்சியும் தண்ணியில் ஊற்றப்பட்ட மை மாதிரி தாங்க. சேர்ற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு போகும். அது அப்படியே அதில் சேர்ந்து இன்னும் கலக்க கலக்க இந்த தண்ணீரே முழுவதுமாக அந்த மையூட்டு நிறமாக மாறிடுது. ஸோ இது ஒரு ஊதா நிற மையாக இருக்குது. தண்ணி என்னவாகிருச்சு? ஊதா நிறமாக மாறிடுச்சு. இதே மாதிரி தாங்க பல விஷயங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மனசு பூராவும் அப்படியே மாறி போயிடும். இதில் என்ன ரொம்ப கவலையான விஷயம்னா, பிறகு நம்ம எதை பார்த்தாலும் நம்ம மனசு ஃபுல்லாக இருக்கிற அந்த கலரை வச்சு தான் நம்ம அதுக்கு பிறகு பார்ப்போம். நீங்கள் சிரிக்க நிறைய முயற்சி பண்ணுவீங்க, ஆனால் உள்ள அமைதி இருக்காது. நீங்கள் இதிலேருந்து தப்பிக்க எவ்வளோ ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் உங்களால் முடியாது. ஏன்னா இந்த தண்ணியில் எப்படி இந்த ஊதா நிறம் கலந்துருக்கோ அதே மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளேயும் எல்லாம் கலந்துருக்கனால அதிலேருந்து நமக்கு விடுபடவே முடியாது. ஆனால் இதை கேட்டுக்குங்க, இது வந்து நீங்கள் கிடையாது. இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. கேளுங்க, அது உண்மையாக நீங்கள் கிடையாது. இது உங்களிலேருந்து கடந்து போகிற ஒரு அலை மட்டுமே தான். உண்மையாக பார்க்க போனால் இந்த தண்ணி இல்லையே இப்படி மாறி இருக்குது, அந்த மை தான் தண்ணி உள்ளுக்கு இருக்குது. அதனால தான் இந்த தண்ணி மாறி இருக்கு. இந்த தண்ணீரில் கலந்துருக்கிற இந்த மை வந்து எப்படி தண்ணீர் இல்லையோ, இது உங்களுக்கு புரியுதா? அதாவது தண்ணீர் வேற, மை வேற. தண்ணீரில் மை கலக்க போய் தான் இந்த நிறத்துக்கு வந்திருக்கு. சேம், உங்களில் இருக்க வலி நீங்கள் கிடையாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப தெளிவான அந்த தண்ணி மாதிரி. அந்த வலி வந்து இந்த நிறம் மாதிரி. ஸோ இந்த மை கலந்தனால தான் உங்கள் மைண்ட் அப்படி இருக்கு. இதில் என்ன ரொம்ப கஷ்டமான விஷயம்னா, இந்த வலியை வந்து நம்மளால் நீக்க முடியாது, தள்ள முடியாது, மறக்க முடியாது. பரவாயில்ல, வலி இருக்கட்டும். ஆனால் இந்த வலிகளை வந்து தள்ள முயற்சி பண்ணாதீங்க, அதை மறைக்கவும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளால் அதை நீக்கவும் முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. கொஞ்சம் நம்மளால் அந்த வலியை, இந்த ஊதா நிறத்தை எப்படி பார்க்க முடியுதோ அந்த வலியை செப்பரேட் பண்ணி தண்ணியில் இருந்தாலும் கூட இது நிறம் தான் அப்படிங்கிறத நம்மளால் ட்ரிகர் பண்ண முடிஞ்சாலே நம்ம வலி இல்லாமல் போன மாதிரி தான். இந்த நிறத்தில் உள்ள ஊதா நிறம் என்னைக்காவது அப்படியே மங்கி போயிடும். அதே மாதிரி நம்ம மனசில் உள்ள அந்த வலியும் என்னைக்காவது மறைஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்? வாழ்க்கையில் அடுத்த சாப்டருக்கு ரெடி ஆயிடுவோம். இதாங்க வாழ்க்கை, நிற்காம முன்னோக்கி போகிறது. வாங்க போகலாம்.